வணக்கம். நான் உங்கள் ஜெகந்நாதன். ஒரே நாள்ல டொனால்ட் ட்ரம்ப் இன்னைக்கு நைட்டுக்குள்ள ஈரானுடைய நகரமே அழிஞ்சிடும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்த நிலையில பேச்சுவார்த்தை அறிவிக்கும் நிலைக்கு மாறிட்டாரு அப்படின்ட்டு சொல்லலாம். இந்த நிலைக்கு மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த போர் நிறுத்தத்துக்கு முன்னாடி பிப்ரவரி 28ஆம் தேதியில இருந்து அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுக்கு இடையே போர் நடந்துட்டு இருந்த சூழ்நிலையில மத்திய கிழக்கில் இருக்கும் அனைத்து மக்களும் இப்ப நிம்மதி பெருமூச்சு விட்டு நிம்மதியாக இருக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். அவர்கள் லெபனான் மக்கள் கூட சேரல அப்படின்ட்டும், லெபனான் மக்கள் எங்களுக்கு பொருந்தாது. பிடிவாதமாக சொன்னதுக்கு அப்புறம் இஸ்ரேல் என்ன செய்யுது? ஒரு பெரிய பயங்கரமான வான்வெளி தாக்குதலை நடத்தி இருக்குது. மற்ற இடங்கள்ல கிடைச்ச நிம்மதி நீடிக்காமல போகலாம். ஈரான் மற்றும் அமெரிக்கா இவங்க 2 பேருமே இந்த வலுவான போர நிறுத்துறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அவங்க பகிரங்கமா அறிவித்துள்ள இந்த போர் நிறுத்தத்தை விலகி இருக்கிறது ஒன்றுக்கு ஒன்று படுத்திருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பாத இந்த சூழ்நிலையில இந்த போர் நிறுத்தத்தை பற்றி 2 வாரங்கள் இருக்கிற நிலையில அமெரிக்க துணை அதிபர் ஜேடி வான்ஸ் என்ன சொல்றாரு? இந்த போர் நிறுத்தம் ஒரு பலவீனமான போர் நிறுத்தம் அப்படின்ட்டு சொல்றாரு. 2 பேத்து தரப்பிலும் பலவித விவாதங்கள் பேசப்பட்டு வந்திருக்குது. ஏன்னா 2 பேரு தரப்புலயும் நாங்க தான் வெற்றி பெற்றோம் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் என்ன சொல்றாருன்னா, இது ஒரு அமெரிக்காவுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி. மேலும் அவர் என்ன சொல்றாருன்னா, பயங்கரவாதத்தை அதிகரிக்கும் உலகின் முன்னணி நாடான ஈரான் தன்னையோ தனது மக்களையோ அல்லது தனது நிலப்பரப்பையோ தற்காத்துக் கொள்ள முற்றிலும் திறமையற்றது என்பதை நிரூபித்து விட்டது அப்படின்ட்டு சொல்றாரு. இதே போல ஆரவாரமான கூற்றுகள் ஈரான்ல இருந்து வந்துகிட்டு இருக்குது. ஈரான் அங்க இருக்கிற ஆட்சி ஒரு மகத்தான வெற்றி பெற்றதாக கூறுது. ஈரானுடைய முதல் துணை அதிபர் முகமது ராசா ஆரிஃப் என்ன சொல்றாருன்னா, உலகம் ஒரு புதிய அதிகார மையத்தை வரவேற்றுள்ளது. மேலும் ஈரானின் சகாப்தம் தொடங்கிவிட்டது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் நடத்திய மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதல் ஈரான பேச்சுவார்த்தைக்கு வரத்துக்காக கட்டாயப்படுத்துறதுக்காக இந்த தாக்குதல் நடத்தியதாக டொனால்ட் ட்ரம்ப் தெரிவிக்கிறார். அதிபரோட கருத்துக்கள் பாத்தீங்கன்னா தீர்மானத்தை தீர்த்து வைக்கிற கருத்துக்களாக தெரியல அப்படின்ட்டு பயம் பொறுத்துறது, குற்றங்கள் போர் புரியறது எல்லாமே பல விஷயங்கள் அவர் மூலியமா நடந்திருக்குது. இப்ப ஈரானுடைய நிபந்தனைகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஈரானுடைய ஆட்சி விழாமல் இருக்கிறதுக்காக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் என்ன செய்யுதுன்னா, அதிகாரத்துக்கு எதிரான எதிர்ப்பும், இன்னும் அவர்களுடைய ஏவுகணையும் ட்ரோன்களையும் ஏவ முடிவதும், அது மட்டும் இல்லாம ஹார்மோன்ஸ் நீரிணைய அவங்களோட கட்டுப்பாட்டுல வைத்திருக்கிறதுக்காகவும் சொல்லப்படுது. அமெரிக்கா அவங்களோட ஈரானோட 10 அம்ச திட்டங்களையும் அவங்க கேட்டுக்கிட்டாங்க அப்படின்ட்டு ஈரான் இன்னமும் நம்புது. அமெரிக்கா ஏற்றுக்கொள்வதற்கு எவ்வளவு கடினமான விஷயங்கள் இருந்தாலும் அதுல இருக்கிறதோ இல்லையோ அதே அளவு அமெரிக்காவோட நிலைப்பாட்டிலையும் இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். கடினமாக இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அதே சமயத்துல அங்க இருக்கிற ஹார்மோன்ஸ் நீரிணை இருக்கு இல்லைங்களா, அது மீதான ஈரானுடைய இராணுவ கட்டுப்பாட்டை அங்கீகரிப்பது, அது மட்டும் இல்லாம இழப்பீடு கோருவது, தடைகள் நீக்குவது மற்றும் முடக்கப்பட்ட சொத்துக்கள் விடுவிப்பது போன்றவை இதுல அடங்குதும். 2 பேத்து தரப்பிலும் இஸ்லாமாபாத்திற்கு போற வழியில என்ன சொல்றாங்கன்னா, பாகிஸ்தான்ல இருக்கிறவங்க ஒரு நிலையான ஒப்பந்தத்தை கொடுக்க முடியுமா அப்படின்ட்டு சொல்றாங்க. அது ஒரு பக்கம் இருக்க, இந்த போரும் அதனோட விளைவுகளும் மத்திய கிழக்கு மறுசீரமைப்பதற்கு வருகின்றது அப்படின்ட்டு சொல்றாங்க. அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் பிரதமர் நெதன்யாகவும் ஈரான் மேல தாக்குதல் நடத்த உத்தரவிட்ட போது ஈரான்ல ஆட்சி மாற்றம் வரப்போகுது என்று அவங்க சொன்ன நிலையில மூத்த ஈரான் தலைவர்களுடைய இறப்பு மற்றும் அதனுடைய புதிய ஆட்சி வரப்போகுது அப்படின்ட்டு டொனால்ட் ட்ரம்ப் சொன்னது சித்தரிக்க முடியல. ஈரான் அரசு வீழ்ச்சி அடையும் அப்படின்ட்டு எதிர்பார்த்து கொண்டிருந்த அந்த நாட்டுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா ஆட்சியோட எதிர்பார்ப்பு இருக்கு இல்லைங்களா, அந்த எதிர்பார்ப்பு இந்த போர் முடிவுக்கு வரும் விதம் நிம்மதியானது அப்படின்ட்டு சொல்லப்படுது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் வீழ்ந்து விடும் அப்படின்ட்டு ஒரு ஆட்சி சொன்னப்ப இப்போது பேச்சுவார்த்தைகள் ஈடுபட்டு பேசிட்டு இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். ஈரான் அவங்களோட நிலைய வலுப்படுத்தி பார்க்கும்போது சில வாரங்களுக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, டொனால்ட் ட்ரம்ப் அந்த ஆட்சி
நிபந்தனையற்ற முறையில சரணடைய வேண்டும் அப்படின்ட்டு சொல்றாரு. அமெரிக்காவும், இஸ்ரேலும் மீண்டும் போரை தொடங்குனம்போது முன்னேற்றம் அடைந்து கொண்டிருந்த ஜெனீவா பேச்சுவார்த்தை இருக்கு இல்லைங்களா? அந்த இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகள் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு தெளிவாக தெரியல. ஜெனீவாவுல அவங்களோட அணுசக்தி தொடர்பான ஒரு புதிய ஒப்பந்தத்த பற்றி விவாதித்துக் கொண்டிருந்தாரு. யாரு? டொனால்ட் ட்ரம்ப். அப்ப அணுசக்தி ஆயுதம் தயாரிக்கிற பயன்படும் ஈரானுடைய செறிவூட்டப்பட்ட யுரேனியத்துக்கும் இருப்பு பற்றியும் விவாதிக்கப்படுது. இதுல 3 மாற்றங்கள் வருமோ அப்படின்ட்டு எதிர்பார்க்கப்படுது. அந்த 3 மாற்றங்கள்ல இஸ்லாமிய பாத்துல மற்றொரு விஷயம் முதன்முறையாக இருக்கும்போது, அது ஹார்மோஸ் நீரிணை இந்த ஈரானுக்கு ஒரு புதிய தற்காப்பு சக்தியாக மாறி இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். அமெரிக்காவும், இஸ்ரேலும் மீண்டும் ஒரு போருக்கு சென்றா, அது எளிதாக தடுத்து உலக பொருளாதார பாதிப்ப ஏற்படுத்த முடியும் அப்படின்ட்டு ஈரான் நிரூபிக்குது. பிப்ரவரி 28க்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, சர்வதேச கப்பல் அந்த நீரிணைய தடையின்றி கடக்க முடிஞ்சது. இப்ப போர் நிறுத்தத்து அப்ப கப்பல் ஈரானிய ராணுவத்துடன் ஒருங்கிணைந்து, அதாவது ஒத்துப்போயி செயல்பாட்டு வரை அவற்றை மீண்டும் அனுமதிக்கப் போவதாக ஈரான் கூறுது. அந்த நடைமுறைய தொடர வேண்டும் அப்படின்ட்டு அங்க இருக்கிற மக்கள் எல்லாமே கேட்டுக்கொண்ட நிலையில, மேலும் சுயாஸ் கால்வாயை கடக்க போறதுக்கு கப்பல் நிர்வாகிகளிடம் கட்டணம் கேட்பது வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்றாங்க. போர் நிறுத்தத்துக்கு காரணம் பாத்தீங்கன்னா, ராஜ்ஜிய நடவடிக்கைகள் இஸ்ரேல் ஒரு அங்கமாக இல்ல அப்படின்ட்டும், இஸ்லாமிய குடியரசுக்கு ஈரான் இன்னும் கூடுதல் சேதத்தை படுத்தவே நெதன்யாகு விரும்புது. இஸ்ரேல்ல ஒரு தேர்தல் ஆண்டு என்பதனால எதிர்க்கட்சி தலைவர் யாயிர் லபிட் உள்ளிட்ட அவரது அரசியல் எதிரிகள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்க இஸ்ரேலின் பாதுகாப்புல அவரு சமரச செய்து கொண்டிருந்ததாக குற்றம் சாட்டியிருக்கிறார். போர் நிறுத்தத்துக்கு முன்னாடி ஒரு சூழ்நிலையில சீனா ஒரு முக்கிய பங்காக இருந்திருக்குது. இது இஸ்லாமிய பேச்சுவார்த்தைகளுக்கு அதற்கு வலுவான செல்வாக்கு இருக்கிறதாக கூறுது அந்த நாடு. இது மத்திய கிழக்குல இருக்கிற சீனாவுக்கும் செல்வாக்கு மேலும் வலுப்படுத்துது அப்படின்ட்டு சொல்லலாம். டொனால்ட் ட்ரம்ப் பேச்சு பார்த்தீங்கன்னா பலவித விளைவுகளை ஏற்படுத்துது. இது அந்த கூட்டாளிகளுடனான உறவையும், குறிப்பா நொட்டா அமைப்புல இருக்கிற நாடுகளுடனான உறவையும் பாதிக்கப்படுது. வளைகுடாவுல இருக்கிற அரபு நாடுகள் அமெரிக்காவுடன் உறவைய முறிச்சு கொள்ளாது. அது மட்டும் இல்லாம, ஆனா அமெரிக்காவோட தங்களோட பாதுகாப்பு உறவுகள் அவர்கள் மறுசீலனை செய்யணும். மேலும் ஒரு முழு நகரத்தோடைய படுகொலைய தாக்குதல் உட்பட சட்டம் மற்றும் ஒழுங்கு குறித்து டொனால்ட் ட்ரம்ப் அணுகுமுறை பற்றி உலகம் முழுவதும் அழகான மற்றும் ஆழமான தெளிவான முடிவுகளை கேள்விகளையும் எழுப்பியிருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம்.